Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. கோவை மாவட்டம் மருதமலையில் 184 அடி உயர முருகன் சிலை அமைப்பதை எதிர்த்து தாக்கலான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிலை அமைய உள்ள இடத்தில் நேரடி ஆய்வு செய்ய உத்தரவிட்டதை அடுத்து வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் ரவீந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரவீந்திரன், விவரங்கள். வணக்கம். கோவை மருதமலையில் பாத்தீங்கன்னா 184 அடி உயரம் முருகன் சிலை அமையுள்ள இடத்தை பார்த்தீங்கன்னா நீதிமன்ற உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் நேரில் ஆய்வு செய்து ஜனவரி 23ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வந்தனர். கோவை வனப்பகுதியில் உள்ள யானைகள் வழித்தடமான மருதமலை சுற்றுச்சூழல் ரீதியான முக்கியமான பகுதியாகும். நீலகிரி வனப்பகுதியில் இருந்து பிற வனப்பகுதிகளுக்கு செல்ல யானைகள் இப்பகுதியை பாதையாக பயன்படுத்துகின்றன. இப்பகுதியில் 110 கோடி ரூபாய் செலவில் 184 அடி உயரத்துக்கு முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளது. இதை எதிர்த்து சென்னையை சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது சிலை அமைக்கப்பட உள்ள இடம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 137 மீட்டர் தொலைவில் உள்ளதால் இப்பகுதியில் சிலை அமைவதால் யானை வழித்தடங்களுக்கு எவ்வளவு பாதிப்பும் ஏற்படாது என அறநிலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற சிலை இருப்பதை வேறு இடத்துக்கு மாற்றுவது தொடர்பாக மறுபரிசீலனை செய்யும்படி கூறி சிலை அமையுள்ள சரியான இடம், பார்க்கிங் போன்ற அடிப்படை வசதிகள் ஆகியவை குறித்து முழு விவரங்களுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார், பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு குழு மீண்டு விசாரணைக்கு வந்தது பொழுது அறநிலைத்துறை சார்பில் மூத்த வழக்கறிஞர் சண்முகசுந்தரம், சிறப்பு லீடர் அருண் நடராஜன் ஆஜராகி தாக்கல் செய்தார். அதில் கோவில் அடிவாரத்தில் உள்ள 4.96 ஏக்கர் பரப்பளவில் 23 சென்ட் நிலத்தில் மட்டும் 184 அடி உயர முருகன் சிலை கோயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மீதமுள்ள 4.73 ஏக்கர் நிலம் அப்படியே விடப்படும் என அந்த இடத்தில் 15,000 பக்தர்கள் வரை தங்க முடிவு செய்து பாரதியார் பல்கலைக்கழகம் அருகில் உள்ள 7.98 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தில் அதாவது சிலை அமைய உள்ள பகுதியில் இருந்து 600 மீட்டர் தொலைவில் பேருந்து நிலையம், வாகன நிறுத்தமிடம் போன்ற வசதிகள் ஏற்பாடு செய்ய கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.